அனைவருக்கும் வணக்கம். உலகம் முழுவதும் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் உங்களது பேட்டரி. இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்ச நாளில் 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதுக்கே இப்போ பார்த்தோம்னா அனைத்து கட்சியும் பயங்கர வேகமாக இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லிக்கலாம். குறிப்பாக சொன்னோம்னா அதிமுக திமுக ரெண்டு கட்சியுமே இன்றைக்கி முழு வேகத்தில் தேர்தலை சந்திக்கிறதுக்கான பணிகளை துவங்கிட்டாங்கன்னே எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஒரு தூண்டுதலாக தான் இப்போ நடக்கிற இந்த முன்னாள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி, இப்போ ஆள்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி சொல்லலாம். இந்த பிறந்தநாள் ரெண்டு நிகழ்ச்சிக்காகவும் தருமபுரி மாவட்டம் முழுசுமே பார்த்திங்கன்னா அதிமுகவும் திமுகவும் போட்டி போட்டுக்குன்னு நலத்திட்டங்கள் மக்களுக்கு கொடுக்குறோம், அன்னதானம் வழங்குறோன்ட்டு தீவிரமாக இறங்கி வேலை செஞ்சுன்னு வராங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னா தருமபுரி மாவட்டத்தில் திமுகவில் பார்த்தோம்னா அந்த மாவட்டத்தில் இப்போ தர்மசெல்வம் வந்திருக்காரு. அவர் ஓரளவுக்கு அப்படியே நகர்த்துறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு எதனா கொஞ்சம் கொஞ்சம் செய்யலாம் இந்த திட்டங்களை வகுத்துன்னு வராங்க. அவங்களுக்கு புது புது கட்சியில் இப்போ தான் புது பொறுப்பில் வந்ததுனால அவங்க கட்சிக்காரருடைய ஒத்துழைப்பு அந்த பக்கம் கிடைக்குதான்றது தெரியல. ஆனால் திமுகவில் பார்த்தோம்னா திமுகவில் மேற்கு மாவட்டம் இருக்கு இல்லையா, மேற்கு மாவட்டத்தில் பார்த்தோம்னா பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் சட்டமன்ற தொகுதி வருது, அந்த பக்கம் பாலக்கோடு வரைக்கும் வருது. இதில் இதுக்கு ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறவர் முன்னாள் அமைச்சர் பி பழனியப்பன். அவர் ஒரு நல்ல பழுத்த அரசியல்வாதி, நல்ல அரசியல் சாணக்கியத்தனம் தெரிஞ்சவர், அரசியல் கட்சிகளை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டவர். கட்சி தொண்டங்காட்டை எப்படி நடந்துக்கிட்டோம், எப்படி நடந்துக்கலாம், கட்சி எப்படி வழி நடத்தலாம், கட்சி மக்கள்கிட்ட எப்படி சேர்றதுக்கான திட்டங்களை வகுக்கலான்ற ஒரு இதில் அவர் பிஹெச்டி முடித்தவர். அவரும் பிஹெச்டி முடித்தவர் தான், அதில் பிஹெச்டி முடித்தவர்னு கூட சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல திறமையானவர். இப்போ பார்த்தோம்னா தருமபுரி மாவட்டத்தில் அவருக்கு ஒதுக்கப்பட்ட இந்த பாப்பிரெட்டிப்பட்டி, கடத்தூர், பொம்படி, அரூர் போன்ற பகுதியில் பார்த்தோம்னா இந்த 1ஆம் தேதியிலேருந்து தொடர்ந்து நம்ம ஸ்டாலின் அவர்களோட 72வது பிறந்தநாள் ஆரம்பித்ததில் இருந்தே மார்ச் 1லேருந்து பார்த்தோம்னா டெய்லி ஒரு ஊர் பகுதிகளில் ஒன்று அன்னதானம் வழங்குறாங்க, இல்லைன்னா நோட்டு புத்தகங்கள் இந்த பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க, வேட்டி சேலை கொடுக்குறாங்க. அப்புறம் இது மாதிரி நிகழ்ச்சிகளை எடுத்துகிட்டே வரதுனால தொடர்ந்து பார்த்தோம்னா அரசியல் நிகழ்வுகள் பார்த்தோம்னா கடத்தூர், பொம்புடி, பாப்பிரெட்டிப்பட்டி குக்கிராமங்கள் வரைக்கும் குறைஞ்சது பார்த்தோம்னா 40 வருவாய் கிராமங்கள் இருக்குன்னா 40 வருவாய் கிராமங்கள்லேயும் இந்த பகுதியில் 40 வருவாய் கிராமமாக பாப்பிரெட்டிப்பட்டி மட்டுமே 40 வருவாய் கிராமங்கள் தொடர்ந்து பார்த்தோம்னா குறைஞ்சது ஒரு 500 கிராமங்களில் தொடர்ந்து ஏதோ ஒரு இடத்துல நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியை நடத்தின்னு வராங்க. கிழக்கு ஒன்றிய செயலாளர், மேற்கு ஒன்றிய செயலாளர் பாப்பிரெட்டிப்பட்டியில் சரவணன், அப்புறம் அந்த பக்கத்தில் முத்துக்குமார், இவங்கெல்லாம் இதை ஒரு தொழிலாகவே எடுத்து அவங்க கட்சி நிகழ்ச்சி நடத்தின்னு நலத்திட்டங்களை அப்படியே வழங்கின்னு வராங்க. ஏடிஎம்கேயில் பார்த்தோம்னா சட்டமன்ற தொகுதி பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி அவங்க ஸ்டைலில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க ஸ்டைலில் என்னென்னா கோயில்களில் அம்மா பிறந்தநாள் 78வது பிறந்தநாள்ன்றதுனால அவங்க போய் கோயிலில் அபிஷேகம் செய்கிறது, ஏழை எளியவர்களுக்கெல்லாம் புடவை கொடுக்கறது, அன்னதானங்கள் வழங்குறதுன்ட்டு அவங்களும் நல்லா அரசியல் கற்றுக்கிட்டவங்க. அதிமுகவை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அவங்க ஒரு நிகழ்ச்சி எடுக்கணும்னா எந்த அளவுக்கு சிறப்பாக செய்யணும், மக்களை எப்படி கவர்ற மாதிரி செய்யணும், கூட்டம் எப்படி சேரணும், அவங்க போர் வீரர்கள் மாதிரி அவங்களுடைய கட்சிக்காரெல்லாம் பார்த்தோம்னா இன்றைக்கும் அவங்க ஆளுங்கட்சி மாதிரி தான் வேஷ்டி கட்டின்னு போய் நிற்கிறாங்க, கூட்டம் கூட்டமாக வராங்க. இதெல்லாமே பார்த்தோம்னா தேர்தலுக்கு தயாராகிட்டாங்கன்னு தான் சொல்லிக்கணும். இந்த ரெண்டு கட்சியும் செய்கிறத பார்க்கும்போல தேர்தல் நெருங்கிடுச்சு, தேர்தல் மழை வரத்துக்கு முன்னால் பருவ காலங்கள் தொடங்கும் இல்லையா, அது மாதிரி ரெண்டு பேருமே போட்டி போட்டுன்னு மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்கிறாங்க. இதில் நல்லது தான் நடக்குது. ஏழை இல்லாத மக்களுக்கு ஒரு புடவை கிடைக்குது, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது. இது மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கிறது வரவேற்கிற வேண்டிய விஷயம் தான். அதனால் பார்த்தோம்னா தருமபுரி மாவட்டத்தில் தேர்தல் காலங்களில் இப்பயே அதிமுகவும் திமுகவும் இந்த தலைவர்கள் ரெண்டு பேருடைய பிறந்தநாளை ஒரு போட்டி போட்டுக்குன்னு மக்கள் நலத்திட்டங்கள் கொடுக்குறோன்ற இதில் அரசியல் பண்ணுறாங்கன்னே கூட எடுத்துக்கலாம். அது அரசியலாக கூட இருந்தாலும் மக்களுக்கு சில நல்லதும் நடக்குது. அதை நாம் வரவேற்க வேண்டிய விஷயந்தான். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் உங்களது பேட்டரி. நன்றி, வணக்கம்.